வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் பேர் போனவங்க நீங்க. உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. 2026 அதாவது இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த வருஷத்தோட தாரக மந்திரமே இதுதாங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், போட்ட உழைப்பு, இதுக்கெல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது ஒரு ஸ்பெஷலான வருஷம். சுருக்கமா சொல்லணும்னா 2026 வருஷம் சிம்ம ராசிக்கு ஒரு சாதன வருஷம். புகழின் உச்சத்துக்கு போக போறீங்க. உங்க பேர் 4 பக்கமும் கேக்கும். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏன் இவ்ளோ நல்லா இருக்க போகுதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் சூரியன் ரொம்ப வலுவா இருக்காரு. இதனால என்ன ஆகும்? முதல்ல நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ரெண்டாவது, பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த வேலைகளெல்லாம் டக்கு டக்குன்னு முடியும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் அப்பாடான்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அது வேற லெவல்ல இருக்கும். சரி, அடுத்தது வேலை, பிசினஸ், அதாவது உங்க சாம்ராஜ்யம். அதை விரிவுபடுத்த வேண்டிய நேரம் இது. நீங்க வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி, இல்ல சொந்தமா தொழில் பண்றவரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3 முக்கியமான விஷயம் நடக்க போகுது. 1, உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸுக்கு உங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பயங்கரமான பாராட்டு கிடைக்கும். 2, ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய ப்ரொமோஷன் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. 3வது, ஒரு காலத்துல உங்களை குறைச்சு எடை போட்டவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வருவாங்க. எப்படி இந்த வளர்ச்சி செமையா இருக்கும்ல? ஓகே, பிசினஸ் பண்றவங்களுக்கு ரெடியா இருங்க. இந்த வருஷம் லாபம் அள்ள போறீங்க. உங்க கம்பெனி பேரையும் உங்க பிராண்டையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இதுதான் சரியான டைம். என்ன மாதிரி வாய்ப்புகள்னு பார்க்கலாமா? உங்க பிசினஸ் சரியா பிளான் பண்ணீங்கன்னா மக்கள் மத்தியில பெரிய ரீச் கிடைக்கும். புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். முக்கியமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா பெரிய அளவுல லாபம் வர இருக்கு. வேலையில வெற்றி கிடைச்சா பணமும் வரும், குடும்பத்திலயும் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா? சரி, அடுத்து உங்க பர்சனல் லைஃப்ல பணம், சந்தோஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. பண விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இருக்க போகுதுங்க. வருமானம் சும்மா கொஞ்சம் அதிகமாகாது, பல மடங்கு பெருகும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். சொல்லப்போனா உங்க ஃபைனான்ஷியல் லைஃபையே மாத்த போற ஒரு வருஷம் இது. அப்போ கையில பணம் வந்ததும் என்ன பண்ணணும்? முதல்ல இருந்த பழைய கடன்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. அப்புறம் தங்கம், வண்டி வாங்குற மாதிரி நல்ல சுப செலவுகள் பண்ணுவீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எவ்ளோ பணம் வந்தாலும் அதுல ஒரு பகுதியை கண்டிப்பா சேமிச்சு வைங்க. அதுதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். உங்க குடும்பத்தோட பேரும் புகழும் சமூகத்துல அதிகமாகும். வீட்ல கல்யாணம் மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்தக்காரங்க மத்தியில உங்க குடும்பத்தை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? குடும்ப சந்தோஷம் 2 விதமா உங்களுக்கு கிடைக்கும். 1, உங்க குழந்தைகள் அவங்க படிப்புலயோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ பெரிய சாதனை பண்ணி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. 2வது, கணவன் மனைவி உறவு. உங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட காணாம போய் அன்பு அதிகமாகும். ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க. சரி, இவ்ளோ சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் அனுபவிக்க என்ன முக்கியம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். இது ஒரு பயமுறுத்தலா நினைக்காதீங்க. உங்க எனர்ஜியை எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்ற ஒரு சின்ன அட்வைஸா எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை பாத்துக்க சில சிம்பிள் டிப்ஸ். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஹார்ட், பிபி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சாப்பாட்டுல காரத்தை குறைச்சு நிறைய தண்ணீர் குடிங்க. கண்ணுல சின்னதா ஏதாவது பிரச்சனை வரலாம், அதனால ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா நமக்கு வரப்போற இந்த ராஜயோகத்தை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு சில எளிய பரிகாரங்கள். இது செஞ்சா உங்க வெற்றி இன்னும் உறுதியாகும். ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படியே ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை கேளுங்க. 2, அதே ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் வில்வ இலை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. 3, தேவைப்படுறவங்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கோ இல்ல துப்புரவு தொழிலாளர்களுக்கோ கோதுமையில செஞ்ச ஏதாவது உணவுப் பொருளை தானமா கொடுங்க. இதெல்லாம் உங்க புண்ணியத்தை அதிகமாக்கும். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நடைபோட நீங்க தயாரா? மனசளவுல ரெடியாகுங்க. சிம்மராசி நண்பர்களே, இது உங்களுக்கான ராஜபாட்டை. தைரியமா முன்னாடி போங்க. வெற்றி நிச்சயம் உங்க கையில தான். இந்த வருஷத்தை உங்க வருஷமா மாத்துங்க.